Hey, this is Venkat from venkatfin.com. இந்த வீடியோவில் என்னோட புது வெப்சைட்டில் goodarchitecturenews.com இந்த ஆர்டிக்கல் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் நான். எப்படி யூஎஸில் வந்து இந்த கொலம்பஸ் இந்தியானுங்கிற ஊரில் பிகாஸ் ஆஃப் கார்ப்பரேட் டொனேஷன் அந்த கமிங்ஸ்னு ஒரு கம்பெனி, இட்ஸ் லைக் ஈவன் நவ் அது வந்து டீசல் இன்ஜின் அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலில் வந்துட்டு தே ஆர் மார்க்கெட் லீடர், குளோபல் லீடர். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அதோட ஒன் ஆஃப் தியர் சேர்மேன். அதாவது அவங்க லிஸ்ட் பண்ண ஆர்கிடெக்ட்ஸை வச்சுட்டு அந்த ஊரில் கொலம்பஸ்ங்கிற ஊரில் வந்துட்டு ஏதாவது பப்ளிக் பில்டிங்ஸ், இட் குட் பி எ ஸ்கூல், லைப்ரரி கட்டினாங்கன்னா அதை வந்து அவங்க டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுதான் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இஃப் யூ ஆர் இன் டு ஆர்கிடெக்சர் யூ மைட் லைக் இட். ஓகே, ஐ வில் கம் பேக் டு திஸ். இன்ட்ரோ முடிச்சிடலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்ன் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் வந்து venkatfin.comல இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வை ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இன்னொரு சைட் லான்ச் பண்ணியிருந்தேன். அந்த இண்டஸ்ட்ரிக்கும் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, பட் எல்லாமே தியரட்டிக்கல் நாலேஜ் தான். இட் இஸ் HVAC டிரெக்டரின்னு சொல்லிட்டு ஐ காட் இன் டு இட் பிகாஸ் ஆஃப் ஒன் ஆஃப் மை கிளைண்ட் ஹூ வாஸ் டூயிங் தட் பிஸ்னஸ். ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறது குளோபலி HVAC இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் மேனுஃபேக்சரர்ஸ், யாரெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர், அது பார்க்குறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அகெயின் நவ் ஐ எம் லான்ச்சிங் goodarchitecturenews.com, எஸ்பெஷலி பிகாஸ் ஒரு நியூஸ் லெட்டர், அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி நியூஸ் லெட்டராக பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா ஒன் பர்சன் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ், ஃபினான்ஷியல் கன்சல்டிங் பட் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஐ வாண்ட் டு டைவர்சிஃபை, தட்ஸ் வை ஐம் டூயிங். ஓகே, ஆர்கிடெக்ட்ஸ் எப்படி, ஆர்கிடெக்ட்ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்களே எப்படி இந்த 2.5 years ஜேர்னியில் எப்படி கன்சல்டிங் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபினான்ஷியல் டொமைனில் மோஸ்ட்லி ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் டைரக்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட என்கிட்ட ரிவ்யூ பண்ணுவாங்க. ஹேவிங் செட் தட், எனக்கு என்ன கவலையாக இருக்கும்னா, ஒருத்தங்க நான் ஆர்கிடெக்ட்னு சொல்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், அந்த அந்த டொமைன் நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோமோ அதுதான் நமக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஐ ஹவ் ஃபீலிங் ஒரு ஃபினான்ஷியல் டொமைனில் என்ன பண்ணாலும் இது நமக்கு லைபிலிட்டி தான். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது நமக்கு லைபிலிட்டி ஆயிடுது. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நான் சப்போர்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட் நான் அதை தப்பிச்சுக்கிட்டேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும் கன்சல்டிங் பண்ணுறேன். ஸோ ஐ தாட் ஐ வில் டைவர்சிஃபைட் அண்ட் தட் இஸ் வை ஐம் டூயிங் இட். ஓகே, இந்த என்ன ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஐ வில் டெல் யூ த ஸ்டோரி. இந்த கமின்ஸ் வந்துட்டு ஈவன் டுடே தே ஆர் மார்க்கெட் லீடர் இன் இந்த லோகோ நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் எஸ்பெஷலி இன் டு ஆட்டோமொபைல் செக்டார், தே ஆர் இந்த டீசல் இன்ஜின் அந்த காலத்தில், இப்போ வந்து இந்த அல்டர்னேட்டிவ் ஃபியூவல்லையும் வந்துட்டு தே ஆர் டன் லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஐ வில் ஷோ யூ தட் அந்த ப்ரெசன்டேஷன். அவர் வந்து என்ன, ஓகே இர்வின் மில்லர். அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணியிருக்கிறாருன்னா, கமின்ஸோட ஹீஸ் அ பிஸ்னஸ் மேன் டேக்கிங் கேர் ஆஃப் கமின்ஸ் அட் தட் டைம், 1950s அந்த மாதிரி டைமில். ஸோ அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, ஒரு 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 சிட்டி இருக்குது கொலம்பஸ். அந்த கொலம்பஸில் வந்து நம்ம ஆர்கிடெக்ட்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஃபண்டு பண்ணி, அதாவது இந்த சிட்டி வந்து ஒரு பப்ளிக் ஸ்கூலு, ஒரு லைப்ரரி, இல்லாட்டி இதுக்குன்னு ஒரு சிட்டி சென்டர் இதெல்லாம் கட்டும் போது இவங்க வந்து ஒரு சில ஆர்கிடெக்ட்ஸ், இவங்களுக்கு பிடிச்ச இவரும் இவரோட லைஃப்பும் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்கிடெக்ட்ஸில் வச்சுட்டு நீங்கள் அதை பில்ட் பண்ணிங்கன்னா, ஸோ த கமின்ஸ் ஃபவுண்டேஷன் வில் டொனேட் ஃபார் இட். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கோட்டில், மில்லர் தாட் தட் கிரேட் ஆர்கிடெக்சர் குட் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன் இஸ் ஹோம் டவுன் அண்ட் மேக் த பீப்புள் தேர் ஃபீல் அ ஃபீலிங் ஆஃப் ப்ரைட் அண்ட் கம்யூனிட்டி. அதாவது என்னன்னா, ஹீ இஸ் கிவிங் அ வெரி பியூட்டிஃபுல் டெஃபினேஷன் ஃபார் ஆர்கிடெக்சர், விச் இஸ் லைக் ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு ரொம்ப ஐகானிக் ஸ்டாச்சு, ஒரு ஐகானிக் பிளேஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் ஆர்கிடெக்சர். ஒரு அழகான லைப்ரரி, ஒரு அழகான கோவில், ஒரு அழகான வடிவேஸ், ஒரு பப்ளிக் ஸ்கூல். ஸோ இது இருந்துச்சுன்னா the people there will have a feeling of pride and they will have a belongingness to that place. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இர்வின் மில்லர் வந்துட்டு he started a foundation with his wife and started contributing. எனக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால the first article that I published in my website is this one. எப்படி வந்து கொலம்பஸ் இந்தியானுங்கிற ஸ்டேட்டில் வந்து அந்த ஊரில் வந்துட்டு இந்த ஆர்கிடெக்ட்ஸ்லாம் ஃபண்ட் பண்ணி 1950s 60s நிறைய அழகான இடத்தெல்லாம் உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, இதில் ஐ ஹாவ் அனதர் மெசேஜ் டு சே. நிறைய பேர் சொல்கிறாங்க யூஎஸில் ரிசெஷன் இருக்குது,
as a financial consultant you happen to and நிறைய பேர் they wanted to dump dollar அப்படிலாம் சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அமெரிக்கா அப்படி இருக்குங்கிறது பார்த்து பொறாமப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. இந்த கார்பரேட்ஸ் தேர், அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், இந்த 50-60 வருஷமா அவங்க நாட்டு உயரணும், அவங்க நாட்டுக்கு ஏதாவது செய்யணும். எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவில் செனேட்டாக இருந்தவங்க அவங்க வாழ்ந்த வீட்டை மகன் மகளுக்கு கொடுக்காம அந்த சிட்டிக்கு டொனேட் பண்ணுவாங்க. தே கால் இட் சிட்டி, தே வில் பி டொனேட்டிங் இட் டு த சிட்டி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிட்டி வந்து அது ஒரு மியூசியமாக வச்சிருப்பாங்க, இதை ஒரு லைப்ரரியாக வச்சிருப்பாங்க. இந்த நாட்டில் வந்துட்டு இருந்திருக்காங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பாலிட்டிஷியன் இருந்திருக்காங்க. இப்போ யார் இருக்கிறாங்க? ஸோ ஒரு நாட்டை பார்த்து பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த நாடு வந்து ரிசெஷன் வந்துடும், எக்கானமி சரியில்லை, டெப்ட் இருக்கு, இதெல்லாம் தாண்டியும் அமெரிக்கா மேலே வந்து இருக்க தான் செய்யணும்னு எனக்கு தோணும். ஏன்னா ஒரு 50-60 வருஷத்துக்கான கட்டமைப்பு இருக்குது. ஒரு கமின்ஸுங்கிற ஒரு கம்பெனி அதுல டைரக்டரா இருக்கிறவர், அவர் பையன் பொண்ணுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகலாமே, அவருடைய சந்ததியர்களுக்கு. அவர் எதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் ஃபவுண்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ஒரு 10 ஆர்கிடெக்டர்ஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த சிட்டி வந்து இந்த ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணி ஒரு பப்ளிக் இதை வந்து கட்டுறாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஃபண்டிங் பண்ணுறோம், டொனேட் பண்ணுறோம்னு எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 1950s-60s. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் இந்தியாவில் பார்க்க முடியும்னு தெரியல, இந்த அளவுக்கு ஆழமான இதை. ஸோ இட்ஸ் லைக் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் எக்ஸ்பிரஸ் இன் திஸ் வீடியோ. ஐ வெல்கம் யூ டு ஜாயின் மை ஆர்கிடெக்சர் நியூஸ் லெட்டர். அட்லீஸ்ட் எனக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, ஒரு 2 பேர்ட்ட கன்சல்டிங் பண்ணால் எனக்கு டயர்ட் ஆகிடுது. பட் இருந்தாலும் ஃபினான்ஷியல் டொமைனில் ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினச்சா ஐ திங்க் ஐ cannot earn my living doing this. அதனால நான் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ லவ் டூயிங் கண்டென்ட், ப்ரொமோட்டிங் அதர்ஸ் பிஸ்னஸஸ், டூயிங். ஸோ அதனால ஐ எம் ஸ்டார்டிங் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.